அடுத்து ரியர் சீட் கம்ஃபர்ட்னு பார்த்தோம்னா 2 சீட்டுமே ஓரளவுக்கு வந்துட்டு மார்க்கெட்டில் வந்து சப்ஜெக்டிவாக தான் இருக்குது. இந்த பைக்குமே நிறையா பேர் என்னன்னு சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் சின்ன சீட், நம்மளால் ட்ராவல் பண்ண முடியாது, லாங்காக ட்ராவல் பண்ண முடியாதுன்றாங்க. ஆனால் எங்கள் பைக்கில் தாராளமாக 2 பேர் வந்துட்டு உட்காந்து க்ரூஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு சப்போர்ட் வந்து சாஃப்டான ஒரு சீட்டிங் கம்ஃபர்ட்ல பின்னாடி பில்லியனுக்கான சப்போர்ட் கொண்டு தான் இந்த பைக் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. பைக் என்னதான் ரெட்ரோ டிசைன் இருந்தாலும் இது பெர்ஃபார்மன்ஸ் ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுனால ரியர் சைட் ரொம்பவே சின்னதாக இருக்கு, ஸ்டிஃபாகவே கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் செட்டப்புமே நல்லா ஒரு ஹேண்ட்லிங்க்கு ஃபோக்கஸ்டாக கொடுத்துருக்காங்க. அந்த பைக்கில் நம்ம ஹேண்ட்லிங் பற்றி பேசவே வேணாம்னு நினைக்கிறேன். சரி, இவ்வளோ பேசுகிறீங்களே, உங்கள் பைக்கில் ஏபிஎஸ் இருக்கா? எங்கள் பைக்கில் ஏபிஎஸ் இருக்குப்பா. எங்கள் பைக்கில் டியூவல் சேனல் ஏபிஎஸ் இருக்குது, உங்கள் பைக்கில் டியூவல் சேனல் ஏபிஎஸ் இருக்குது. வேறு என்ன கேட்டேன்? டிசிஎஸ்னா இந்த கம்ப்யூட்டர் சென்டர் அதுவா? அது டிசிஎஸ் அவர் என்ன கேட்குறேன்னு தெரிஞ்சிச்சு. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் அதில் இருக்கா, அது வச்சுட்டு நம்மக்கிட்ட அல்சாட்டியம் பண்ணுறது ஓவராக தான் இருக்குது. ஒரு 155 சிசி பைக்லேயே டிசிஎஸ் இருக்கும்போது இந்த பைக்கில் கொடுத்துருக்கலாம், கொடுக்கல. அப்பாச்சியில் இப்போ வந்து அப்பாச்சி ரேசஸ் லேட்டஸ்ட் வெர்ஷனில் கூட நமக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது. பட் ஆனால் ரோனின்ல இப்போ வரைக்கும் அவங்க வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுக்கல. பட் இந்த பைக்குக்கு அது ஒரு பெரிய அட்வான்டேஜா டிஸ்அட்வான்டேஜா இல்லைன்னு நம்மளால வந்துட்டு கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும். தம்பி மட்டும் அப்பப்போ வந்துட்டு டிசிஎஸ் இல்லையான்னு மட்டும் நம்மளை வந்து கேள்வி கேட்பாரு.